ஒரு 4 நாள் நல்லா தானடா போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு பொங்கல் லீவ்ல. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள பொங்கல் லீவ்ல புஸ்ஸுன்னு போயிட்டா மாரி இருந்துச்சு. எங்க காலேஜ்ல பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு அடுத்த நாளே காலேஜ் வச்சுட்டாங்க. அதுவும் எக்ஸாம் வேற. நமக்கும் வேற ஆப்ஷன் இல்லாதனால காலேஜ் கிளம்பி போயிட்டேன். இப்போலாம் என்னன்னு தெரியல. சாப்பிடாம போனா தலைலாம் சுத்துது. அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடுற வேலைய தான் முடிச்சேன். காலேஜ்குள்ள நுழையும்போதே எல்லாரும் பரபரப்பா தான் இருந்தாங்க. போனும் கையுமா. வேற யாரு நம்ம சாட் ஜிபிடி நண்பர் தான். நம்மளும் நிறைய நோட்ஸ்லாம் வச்சிருப்போம். ஆனா கடைசி நேரத்துல அது நமக்கு மண்டைக்குள்ள ஏறாது. சாட் ஜிபிடில தான் போட்டு எடுப்போம். இவ்வளவு ஆர்வமா எக்ஸாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தாளுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். நாங்க உட்கார கிளாஸ்ல மட்டும் இப்படிலாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஆல்ரெடி நாங்க உட்கார கிளாஸ்ல தான் புறாலாம் வந்து முட்டைலாம் போட்டு இருந்துச்சு. அது குழந்தை கூட வெளியே வந்ததுலாம் நாங்க பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னன்னா கரெக்டா ப்ரொஜெக்டர் மேல இருந்து குட்டி வவ்வால் விழுந்துச்சு. அது வேற துடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் இங்க முடியே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. இவன் நியூவா ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா. நானும் கொஞ்ச நாள் முன்னாடி ஹேர் கட் பண்ணலாம் தான் நினைச்சேன். எங்க இருந்து நமக்கே கொஞ்சம் முடிதான் இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி வெறுப்பேத்துற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இருப்பாங்க. உங்களை மறக்காம டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.